கர்நாடக சங்கீதத்துல நாம இன்னைக்கு பார்க்க போறது பாகேஸ்வரி ராகத்தை பத்தி தான். இந்த ராகம் 21வது மேளகர்த்தா ராகமும் வேதன்னு சொல்லக்கூடிய 4வது சக்கரத்தின் 4வது ராகமும் ஆகிய ஹரஹர பிரியாவின் ஜன்ய ராகம் தான் இந்த ராகம். இந்த ராகம் ஆரோகணத்துல 5 ஸ்வரங்களும் அவரோகணத்துல 7 ஸ்வரங்களும் இருக்கிறதுனால இது ஔடவ சம்பூர்ண ராகம்னு சொல்லப்படுது. இந்த ராகத்தோட அவரோகணத்துல பஞ்சமம் தைவதம் ஆகிய ஸ்வரங்கள் ஒழுங்கு மாறி வர்றதுனால இது ஒரு வக்ர ராகம்னு சொல்லுவாங்க. வட இந்திய பாரம்பரிய ஹிந்துஸ்தானி இசையில மிகவும் பிரபலமான மனதை வருடக்கூடிய ஒரு ராகம் இந்த ராகம். இந்த ராகம் மனநல மேம்பாடு, தியானம் மற்றும் இசை சிகிச்சை நோக்கத்தோட கர்நாடக இசை மற்றும் ஹிந்துஸ்தானி இசையில பயன்படுத்தப்படுது. இந்த ராகம் மாலை நேரம் அல்லது இரவு நேரத்துல பாடுறதற்கு ஏற்ற ராகமா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம மனதுக்கு அமைதியையும் ஆறுதலையும் தருது. நீண்ட நேர ஏக்க உணர்வுகளை குறைச்சி ஆழ்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்துது. ஆழ்ந்த தியானத்துக்கும் மனதை ஒருமுகப்படுத்தவும் இந்த ராகம் உதவுது. இந்த ராகத்தை கேட்கிறவங்களுக்கு குருவோட அருள் முழுமையா கிடைக்க உதவுததா சொல்லப்படுது. மேலும் இந்த ராகம் மன அழுத்தத்தை குறைக்க பெரிதும் உதவியா இருக்கு. உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் உதவியா இருக்கு. சரி, இந்த ராகத்தில் அமைந்த சில திரை இசை பாடல்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இசைஞானி இளையராஜா இசையில வந்த புது புது அர்த்தங்கள் படத்துல வர எடுத்து நான் விடவா பாடல், சத்யா படத்துல வர இங்கேயும் அங்கேயும் பாடல், இதயத்தை திருடாதே படத்துல வர காவியம் பாடவா பாடல், ராஜா கைய வச்சா படத்துல வர மழை வருது மழை வருது பாடல், அறுவடை நாள் படத்துல வர மேளத்தை மெல்லத்தட்டு பாடல், சொல்ல துடிக்குது மனசு படத்துல வர தேன்மொழி எந்தன் தேன்மொழி பாடல். இந்த பாடல்கள் எல்லாமே இதே பாகேஸ்வரி ராகத்துல அமைந்த பாடல்கள் தான். இந்த பாடல்களை நீங்களும் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. கேட்டுட்டு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.